ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ காலத்தாலேருந்து மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஒரு 2 o'clock அப்புறம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. நிஃப்டி 50 28 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 25,537 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 83,351 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 57,956 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 402 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. ஸோ வீக்லி லாஸ்ட் டேட்டு, இந்த வாரத்தில் கடைசி நாள். இன்றைக்கி பார்த்து மார்க்கெட்டை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பாவம் பார்த்துட்டாங்களோ இன்னும் தெரில. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனுக்கு மாறி இருக்குது ஆஃப்டர் 2 o'clock. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்குது. பட் இது கண்டினியூ ஆகுதான்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 39 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 6% மேலே அப்பர் சர்க்கியூட்டு. ஸோ ரீசன் பார்க்கும்போது பெருசாக பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆக்சுவலி இது ஹெவி வால்யூம்ஸ் அந்த பேசிஸில் தான் மார்க்கெட் வொலட்டாலிட்டி. ஹெவி வால்யூம்ஸ் அந்த பேசிஸில் பங்கு மேலே போயிருக்குது. ரீசென்ட்லி உங்களோட ரிசல்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு 25-23 ஆவரேஜாக கன்சிடர் பண்ணவங்களுக்கு எல்லாமே அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 50% மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஒரு ஷார்ட் டைமில் ஸ்டாக் எகெயின் டவுன் ட்ரெண்ட் கூட போகலாம். அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ இது ரேலியாக இருக்கிறது ஒரு ஷார்ட் டைமில் மேபி எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். அதை ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் அது சில பேருக்கு வலிக்கலாம். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஒப்பீனியனை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எகெயின் டவுன் ட்ரெண்ட் போனால் கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ 50% மேலே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு ப்ராஃபிட் ட்ரெண்டில் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். இன்றைக்கி 6% மேலே அப்பர் ட்ரெண்டு. அதுக்கு ஹெவி வால்யூம்ஸு, பாசிட்டிவ் நியூஸ் பெருசாக எதுவுமே இல்லை. 39 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆக்சுவலி 2701 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 10% மேலே இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது பிஎஸ்சி லிமிடெட். இதுக்கு ரீசன் பார்க்கும்போது செபியோட சேர்மன் துகின் காண்ட பாண்டே அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வீக்லி எஃப்என்ஓ ட்ரேடிங் அது ஒர்க்கிங்கில் இருக்க அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அந்த எஃப்என்ஓ ட்ரேடிங்கை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பட் அதில் இருக்க சில ரோட் பிளாக்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் க்ரோவோட ஐபிஓ 7 times பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்டட்ஸு நெக்ஸ்ட்டு ஒர்க்லா இந்தியா, லென்ஸ்கார்ட் இந்த ஐபிஓ எதுவுமே எனக்கு அலர்ட் ஆகலை. அது அலர்ட் ஆகாமல் போனதும் ஒரு நல்ல விஷயம் தான் இருந்திருக்கு. மோஸ்ட்லி ஒன்றுமே ரிட்டர்ன்ஸ் இது லிஸ்டிங் எதுவுமே கொடுக்கல. இப்போ லிஸ்டிங் ஒர்க்லா இந்தியா ஏதோ 2% நினைக்கிறேன். ஸ்டட்ஸஸ் சரி, அது லிஸ்ட் ஆனதே 3% டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. இனி லென்ஸ்கார்ட் என்ன கதையோ தெரில. இது போக பார்த்தீங்கன்னா க்ரோ ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் தான் இன்னும் என்ன கதைன்னு தெரியல. அதுவும் அலர்ட் ஆகுமா தெரில. பட் எனக்கு எதுவுமே அலர்ட் ஆகலை. அலர்ட் ஆகாமல் இருந்தது ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 6,650 crores ஒர்த் ஆஃப் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு என்டிபிசிட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசைன், இன்ஜினியரிங், சப்ளை, கமிஷனிங் இந்த ஆர்டரை 48 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். என்டிபிசிட்டு இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் ரேபிடோவில் ஸ்டேக்கை விற்றுருக்காங்க. $368 million அதுக்கு ஈக்குவலாட்டு ஸ்டேக் விற்றுருக்காங்க. 287.93 crores 287.93 crores ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க ரேபிடோவில். ஆஃப்டர் திஸ் டைல்யூஷன் இப்போ இவங்க வச்சிருக்கிற ஸ்டேக்கு 0.08% இருக்குது. இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. ரேபிடோவில் வச்சிருந்த ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் கொஞ்சம் பர்சன்டேஜ் என்ன இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியான லூப்பினோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1478 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7047 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 74.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2341 கோடி. எபிட்டா மார்ஜின் 33.2% இருக்குது. இதுவும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 5006 கோடியாக இருக்குது. கிராஸ் மார்ஜின் 73.3% இருக்குது. பர்சனல் காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் சேல்ஸில் 16.2% இருக்குது, 1105 கோடியாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸுக்கு 29% ஆஃப் சேல்ஸு 1979 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 90.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட 7.5% ஆஃப் த சேல்ஸை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 509 கோடி. ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் 7730 கோடியாக இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 347 கோடி. நெட் டெப்ட் டு
நெட் டெப்ட் டு எபிட்டா பார்க்கும்போது 1664 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.08 இருக்குது. ஸோ இது வந்து லூப்பின் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 2% சம்திங் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். டிவிஸ் லெபரட்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் மட்டுமே 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 689 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2715 கோடி பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 2860 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 912 கோடியாக இருக்குது. ஃபாரெக்ஸ் கெயின் மூலம் மட்டும் ஒரு 63 கோடி கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் பெர்ஃபார்மன்ஸ் டோட்டல் இன்கம் 5389 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல க்ரோத்து. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1645 கோடியாக இருக்குது. இது ஒரு நல்ல க்ரோத்து. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1234 கோடியாக இருக்குது. இது ஒரு நல்ல க்ரோத்து. 102 கோடி ஃபாரெக்ஸ் கெயின் மூலமாட்டு கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் நான் இதோட அப்டேட்டை சொல்கிறேன். ஸோ இது வந்து டிவிஸ் லெபரட்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் ஓரளவு மாட்ரேட்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 3% மேலே நெகட்டிவில் இருக்குது. 6623 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 76 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ். ஆக்சுவலி இதோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 9462 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 197 கோடி. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 374 கோடியாக இருக்குது, 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 270 கோடி. எபிட்டா மார்ஜினும் எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் 400 கோடியாக இருக்குது. இந்த பீரியடில் 28.95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 150 கோடியாக இருக்குது, 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் 87% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 4,11,270 கோடியாக இருக்குது அந்த ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு ஏடிடி, அதில் இவங்களோட ஷேர் வந்து 44%லேருந்து 57% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பிர்லா சாஃப்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 116 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 10% விழுந்திருக்குது இந்த குவார்ட்டரில். ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 128 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குவார்ட்டர் பேஸில் ரெவன்யூ வந்து ஒரு க்ரோத் இருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட்டும் க்ரோத் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் வந்து Q1ல் 106 கோடி இருந்துச்சு, இப்போ 116 கோடி. அது மாதிரி ரெவன்யூவும் வளர்ந்துருக்கு. எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ குவார்ட்டர் பேஸில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் ஆக்டிவ் கிளைண்ட் கவுண்ட் வந்து 239 குறைஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 247, இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 261 இருந்துச்சு. ஒர்க் ஃபோர்ஸ் 11,892 இருக்குது. ஆட்ரிஷன் ரேட் 13.3% இருக்குது. $2.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் டேட் டிக்ளேர் பண்ணதுலேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிர்லா சாஃப்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் 1593 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செபியோட சேர்மன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அப்டேட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருக்குது. குறிப்பாக இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் அந்த ஏஞ்சல் ஒன்று, சிடிஎஸ்எல், பிஎஸ்சி இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ஏஞ்சல் ஒன்றும் 2580 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களும் 4% பாசிட்டிவில் இருக்குது. 2580 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. எல்லாமே இந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் அந்த நியூஸ் பேஸில் வந்து மேலே போயிருக்குது. மேன்கைண்ட் ஃபார்மாவோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 21% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20% விழுந்திருக்கு, 3697 கோடியாக இருக்குது. எபிட்டா அந்த குவார்ட்டரில் 924 கோடியாக இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் 27.8%லேருந்து 25% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. க்ரானிக் தெராப்பி பிஸ்னஸ், குறிப்பாட்டு கார்டியாக்கு, ஆன்டி டயபெட்டிக் செக்மெண்ட்லாம் இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 இன்ட்டு அந்த ரேஞ்சில் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 1.2 இன்ட்டு அல்லது வந்து 1.3 இன்ட்டு அந்த ரேஞ்சில் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் பிஸ்னஸோட ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3101 கோடியாக இருக்குது. கன்சியூமர் ஹெல்த் கேர் செக்மெண்ட் 3% ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா சப்ளை செயினில் வந்து டிஸ்ட்ரப்ஷன் இருந்ததுனால அது ஒரு அடி வாங்கியிருக்கு இந்த மன்சூன் சீசன் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் செக்மெண்ட் வந்து 83% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்குது. இது வந்து மேன்கைண்ட் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரியோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 276 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3467 கோடி. எபிட்டா 13.5% விழுந்திருக்கு, 374 கோடியாக குறைஞ்சிருக்கு. மார்ஜின் 13.3%லேருந்து 10.8% குறைஞ்சிருக்கு. இது போக டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அமர்ராஜா பேட்டரிஸ். 5.40 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் ஆகும். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அமர்ராஜா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்.
ஷேர் ப்ரைஸ் 982 ரூபாவில் இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ இப்போதைக்கு வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரட்டும் பார்த்துக்கலாம். கிராம்ப்டன் கிரீவ்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 43% விழுந்திருக்கு, 71 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 1% மார்ஜினலி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1916 கோடி. எபிட்டா 22% விழுந்திருக்கு, 159 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 8.2% ஆட்டு சுருங்கி இருக்குது, மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ 1371 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு 500 கோடி ஆர்டர் செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க, 50,000 ரூஃப்டாப் சோலார் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பைபேக்குக்கான ரெக்கார்ட் டேட்டு, அந்த ஷேர் பைபேக்கு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1800 பெர் ஷேரு, 18,000 கோடி பைபேக்கு, 23% ப்ரீமியமில் பண்ணுறாங்க. நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எஸ் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸிட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேக் எக்ஸிட் மூலமாட்டு 14% இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அது வந்து அவங்களுக்கு SBI கிடச்சிருக்குன்னு சொல்லி SBIயோட சேர்மனாக இருக்கிற CS ஷெட்டி அவர் அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 14% அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த எஸ் பேங்கோட ஸ்டேக் சேல் மூலமாட்டுன்னு. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா தமிழ்நாடோட டிஸ்காம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது பவர் சப்ளை சம்மந்தமாட்டு தான். கிட்டத்தட்ட 500 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க சப்ளை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா February 1, 2026 சப்ளையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸில் வந்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸோட காப்பர் சப்சிடரி தான் குச் காப்பர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கேரவல் மினரல்ஸ் ஆஸ்திரேலியா அவங்களோட போட்டிருக்காங்க. நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட்டுக்கு 71,000 டன்ஸ் ஆஃப் காப்பர் சப்ளை பண்ணுறதுக்கு, 71,000 டன்ஸ் ஆஃப் காப்பர் பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கு அதானி என்டர்பிரைசஸோட சப்சிடரியாக இருக்கிற குச் காப்பர் அவங்களும் இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த கேரவல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கேரவல் மினரல்ஸ் எதுக்குன்னா அவங்களோட ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த காப்பர் தேவைப்படுறதுனால இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கமின்ஸ் இந்தியா வந்து ஒரு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 637 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, 41% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3170 கோடி. நெக்ஸ்ட்டு எபிட்டா 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 695 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 21.9% இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கமின்ஸ் இந்தியா. சென்கோ கோல்டோட அக்டோபர் சேல்ஸு 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1700 கோடியாக இருக்குது. ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு சென்கோ கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அவங்களோட கோல்டு செக்மெண்ட் மட்டுமே 60% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டைமண்ட் 32% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சென்கோ கோல்டு கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.